அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 360 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒரு வேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் பேருவானா இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் நிறைய ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிஸப்பியரிங் மெசேஜ் இந்த ஃபீச்சரும் வந்து எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். ஸோ டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீச்சரில் இவங்க கொடுக்க போகிற டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 நாள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. முன்னாடி வந்து பேட்டா டெஸ்டிங்கில் இருக்கும் போது நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் இவங்க காட்டினாங்க. ஆனால் இப்போ ஆக்சுவலாக இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறது வந்து வெறும் 7 நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த டிஸப்பியரிங் மெசேஜை வந்து எனேபிள் பண்ணி யாருக்காவது நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா வந்து வெறும் 7 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் மெசேஜாக இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அதே இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு 7 நாள் தான். ஸோ நீங்கள் வந்து இமேஜஸை வந்து 7 நாளுக்குள்ளே கேலரியில் சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் உடைய இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு iOS யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரே டைமில் தான் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் டைம் ஃப்ரேம்ஸும் கூடிய விரைவில் இவங்க அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கும் அவங்களுடைய ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து டார்க் மோட் அப்டேட் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபேஸ்புக் லைட், அதுக்கப்புறம் வெப் வெர்ஷனுக்கு வந்து இந்த டார்க் மோட் அப்டேட் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கெல்லாம் நேட்டிவ் டார்க் மோட் அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒருவேளை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து டார்க் மோட் இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி டார்க் மோட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஓல்டர் வெர்ஷனாக இருந்து டார்க் மோட் இல்லைன்னா இனிமேல் ஃபேஸ்புக் ஆப்லேயே வந்து நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். இதை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஃபேஸ்புக் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபேஸ்புக்கை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் ஆப்புடைய டார்க் மோட் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஏர்டெல் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் VIP 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்பெய்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ராட்பேண்ட் கஸ்டமர்ஸ்க்காக. போஸ்ட்பெய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை 499 ருபீஸ்க்கு மேலே வந்து பே பண்ணுறீங்க மந்த்லி அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. அதே ப்ராட்பேண்ட் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 999 அதாவது 999 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு வந்து ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப்பில் போய்ட்டு வந்து டிஸ்கவரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி வந்து இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். Xiaomi வந்து 20 வாட் USB Type-C சார்ஜர், அதுக்கப்புறம் Pikachu எடிஷன் கீழே சில ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 20 வாட் Type-C சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 400 ருபீஸ்க்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே Pikachu எடிஷன் கீழே வந்து மீ பவர் பேங்க் 3, அதுக்கப்புறம் வந்து பேக்ஸ், சில குட்டீஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு எல்லோ கலரில் Pikachu இமேஜஸ் போட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் மீ பவர் பேக் 3 Pikachu எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1100க்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு 10,000 mAh பவர் பேங்க் அவைலபிளாக இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய மீ பவர் பேங்க்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்குது. ஸோ ஷாமியுடைய இந்த Pikachu எடிஷன் வந்து குளோபல் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து இயர் எண்டில் வந்து ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வந்து வோடஃபோன் தான் அவங்களுடைய ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஏர்டெல் அண்ட் ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. பட் வோடஃபோன் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் ஹைக் வந்து 2020க்குள்ளே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வோடஃபோன் யூசர்ஸாக இருந்தால் நெக்ஸ்ட் மந்த் அதாவது டிசம்பருக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஹைக் வந்து எதிர்பார்க்கலாம் வோடஃபோன்லேருந்து. ஸோ இதுக்கான காரணம் வந்து ARPU அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வோடஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து முதல்ல ப்ரீபெய்டு வந்து ப்ரைஸ் ஹைக் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தான் போஸ்ட்பெய்டு யூசர்ஸ்க்கு இவங்க அதிகப்படுத்த போகிறாங்க. சாம்சங் உடைய ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் உடைய M02. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்தியா லான்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு குவால்காம் சிப்செட்டில் 1.80 GHz இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 128, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 486 கிக் லிஸ்டிங்கில் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது குளோபலாக வந்து A02 லான்ச் ஆச்சுல, அதை தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். OnePlus 80 வந்து ஸ்பெஷல் எடிஷன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus 80 Cyberpunk 2077 லிமிடெட் எடிஷன் இந்த பேரில். ஸோ இந்த லிமிடெட் எடிஷன் வந்து பொதுவாக வந்து
எப்போவுமே லிமிடெட் எடிஷன் OnePlus கொடுப்பாங்க. பட் ரொம்பவே வந்து அவுட்லுக்கில் வந்து சேஞ்சஸ் கொடுக்க மாட்டாங்க. மேபி வந்து கொஞ்சம் கலர்ஸ் இல்லைனா ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி தான் வித்தியாசப்படுவாங்க. பட் இந்த வாட்டி OnePlus 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அவுட்லுக். அதாவது இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ண அவுட்லுக்குக்கும் இப்போ இந்த ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வித்தியாசமான அவுட்லுக்கில் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிமிலர் OnePlus 80 எப்படி லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே 865 சிப்செட் தான். கேமரா சென்சார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிமிலர் தான். பட் வந்து அவுட்லுக் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பிளாக் அண்ட் எல்லோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் மணி வேல்யூக்கு சைனாவில் 44,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus 80 Cyberpunk 2077 லிமிடெட் எடிஷன். Vivo V20 உடைய லைட்டர் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் Vivo V20 SE இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்த அவுட்லுக் தான், ஸ்பெசிஃபிகேஷன் தான், ப்ரைஸ் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் உங்களுக்கு லைட்டர் வெர்ஷன், அதனால் லைட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. Snapdragon 665 ட்ரிபிள் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED டிஸ்பிளேயோட 20,990க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இது ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இனாக்ரேஷன் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவுமே இவங்க ரிவீல் பண்ணல. ஸோ நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக விவோ வந்து காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2019 விவோடைய Z1 Pro Snapdragon 712 கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 15,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ Snapdragon 665 வந்து உங்களுக்கு 20,000 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. தெரியல விவோ இப்போ தான் வந்து அஃபோர்டபுளாக இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு. அது மட்டும் இல்லை, விவோடைய S சீரீஸ்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லிஸ்டிங்காக இருக்குது, Vivo S7e இந்த பேரில். ஸோ இங்கே வந்து இவங்க சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 800Uல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட ஒரு ஃபுல்லி பேக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து விவோவுடைய S7 சீரீஸ் வந்து சைனாவில் லான்ச் ஆகுது அப்படின்னு தெரியுது. S சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்தியாவிலையும் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் MediaTek சிப்செட் இவங்க இந்தியாவில் கொண்டு வராங்களா Vivo S7eல. மோட்டோரோலாவுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் Moto G5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 690ல வந்து OnePlus Nord N10 கம்பீட் பண்ணுற வகையில் வந்து குளோபலாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ரூமர்ஸ் வந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 750 அகெயின் இதுவும் வந்து உங்களுக்கு 5G சிப்செட் தான். ஸோ இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது மோட்டோரோலா கிவ் இந்த கோட் நேமோட வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் Snapdragon 750Gல என்ன ப்ரைஸிங்கில் மோட்டோரோலா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, மோட்டோரோலாவுடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Moto G10 Play இதோட வந்து அஃபிஷியல் ரெண்டர்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த ரெண்டர்ஸ் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக அவுட்லுக்கும் நல்லா தான் இருக்குது. இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் ட்ரிபிள் கேமராஸ் இருக்குது. அதுக்கப்புறம் LED கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கொயர் மாடியூலில் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து இதுவும் வந்து குளோபலாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மோட்டோரோலா தரப்புல வந்து எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் வந்து அவங்களுடைய கம்பேக் இன்னைக்கு November 3 ஒரு புது சப் பிராண்ட் Micromax In கீழே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இவங்க இன் சப் பிராண்டு கீழே வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறத தெரியுது. ஏற்கனவே 1A அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து ஒரு புது பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். இதுக்கான டீசர்ஸும் வந்து இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன் அதே சமயத்தில் வந்து இது ஓவரால் யூசர் இன்டர்ஃபேஸும் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறதா தெரியுது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக ப்ரைஸிங் வந்து ஒரு பிக் ரோல் ப்ளே பண்ணும். மைக்ரோமேக்ஸ் வந்து அவங்களுடைய கம்பேக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்ல சைனாவில் தான் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் லான்ச் ஆகும். சைனாவில் இது Redmi Note 8க்கு சக்ஸஸராக தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. இதோட டெடிகேட்டட் வீடியோ ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் அதாவது சைனாவில் இது வந்து November 10க்கு அப்புறம் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது Redmi Note 10 அப்படிங்கிற பேரில் இல்லாமல் Redmi Note X அதுக்கப்புறம் X Pro, X Pro Max இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ரெட்மியுடைய X சீரீஸாக இவங்க லான்ச் பண்ணலாம். அதே சைனாவில் இது Redmi Note 8க்கு சக்ஸஸர் அப்படிங்கிற மாதிரி சைனாவில் Redmi Note 9 அப்படிங்கிற பேர்லேயே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் November 10லேருந்து 14க்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்குது. ஸோ இந்தியாவில் இது Redmi X சீரீஸாக லான்ச் ஆகி சைனாவில் Redmi Note 9 லான்ச் ஆகுதான்னு அப்போ தான் கன்ஃபர்மேஷன் வரும். OnePlus 80 லிமிடெட் எடிஷனுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், OnePlus 80 லிமிடெட் எடிஷனுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த
டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஆத்ம நிர்பர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் வின்னர் வந்து அருண் ஸ்பைடி. கங்க்ராச்சுலேஷன் அருண். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.